Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஒரு 2 நாளாவே ஒரு லெட்டர் எல்லாரோட வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த DAP அக்கௌண்ட்டை பற்றி, அதாவது DSP அக்கௌண்ட்ல இருந்து DAP அக்கௌண்ட்டை பற்றி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 4 பிப்ரவரி 2025 அன்னைக்கு அர்ஜென்ட் ஜெனரல் பிரான்ச்ல இருந்து வெளியிட்ட லெட்டருமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. இது என்ன லெட்டர், ஏது லெட்டர், DAP அக்கௌண்ட்னா என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிச்சு இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக இந்த வீடியோ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தகவல் கொடுக்குற முன்னாள் இராணுவ வீரர்கள் சம்மந்தப்பட்ட நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் இதை பற்றி தெரிவிங்க. இப்போ இந்த லெட்டர் நான் போடுறேன். 4 பிப்ரவரி 2025 கொடுத்த லெட்டர், கன்வென்ஷன் ஆஃப் DSP டு DAP அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். DSP உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ். இப்போ DAP அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட். அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது சர்வீஸில் இருக்கும்போது கிடைக்கக்கூடியது, இது பென்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்ற வேண்டியது. இந்த லெட்டர் அவ்வளோதான் சொல்லுது, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டோம். நீங்கள் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் கூடுதல், பென்ஷன் குறைவு, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஒரு சிப்பாயாக இருக்கார் அப்படின்னா அவர் சர்வீஸில் இருக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 60-65 ரூபாய் அவருக்கு மந்த்லி சேலரியாக விழுந்துக்கிட்டு இருக்கும். அதை அவர் பென்ஷன் டிஎஸ்பியாக கன்வெர்ட் பண்ணும்போது அவருக்கு அந்த சம்பளம் கம்மியாயிரும், வெறும் பென்ஷன் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அங்கே 60,000 ரூபாய் வாங்கினார்னா இங்கே 30,000 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ அந்த அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ் மாறுது. அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ் மாறுது அப்படிங்கிற போது அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான ப்ராடக்ட் கோடு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, DSP அக்கௌண்ட்டு தான் ரெண்டுமே, சரியா? DSP அக்கௌண்ட்டு தான். ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே அக்கௌண்ட்டை மாற்றாமல் நீங்கள் அப்படியே அதை ஜாயிண்டாக மாற்றி டிஎஸ்பியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்காது, சரியா? இதுதான் இந்த லெட்டரோட சாராம்சம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆர்மி சர்வீஸில் இருக்கும்போது அது சர்விங் DSP. நீங்கள் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அது பென்ஷன் அக்கௌண்ட்டாக மாற்றணும். அதனால தான் அந்த DAP அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தையை மட்டும் தான் மாற்றி போட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பென்ஷன் அக்கௌண்ட், அதாவது நான் பென்ஷன் வந்துட்டேன், பென்ஷன் கிரெடிட் ஆகுது, எனக்கு பென்ஷன் அக்கௌண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் SBI இருந்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் கூட போடுறேன். அதில் DSP பென்ஷன் கோல்டு, இந்த 3 வார்த்தை முக்கியமாக இருக்கணும். DSP இருக்கணும், பென்ஷனுங்கிற வார்த்தை இருக்கணும், கோல்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்கணும், சரியா? உங்கள் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்திங்கன்னா சரி, இந்த 3 வார்த்தையில் வேறு எந்த இது இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் DSP பென்ஷன் கோல்டு, கோல்டுங்கிற இடத்துல கோல்டு இருக்கலாம், இல்லை டைமண்ட் இருக்கலாம், இல்லை பிளாட்டினம் இருக்கலாம். இது அவங்களோட ரேங்க் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. பிளாட்டினம் எல்லாமே ஆஃபீஸர்ஸ்க்கு, ஜேசஸ் வரைக்கும் டைமண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷனை பொறுத்து அது மாறும். மற்றபடி DSP பென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கணும். கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம். ஆர்மியில் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் என்னவா இருக்குதுன்னு ஒரு தடவை உங்கள் பாஸ்புக் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சரி அக்கௌண்ட்டில் பழைய DSP அக்கௌண்ட்டு தான் சார் இருக்குது, DSP SB அக்கௌண்ட்டு தான் சார் இருக்குது அப்படின்னா இன்னும் நீங்கள் மாறவில்லை. சரி, இது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுமா சார்? நான் பென்ஷன் வந்துட்டு இருக்கேன், பேங்க்குக்கு தெரியாதா? பேங்க்குக்கு தெரியுமே, மாதம் பேங்க் அக்கௌண்ட் தான் பென்ஷன் விழுகுது, அப்போ பேங்க்குக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. பேங்க்குக்கு தெரியும். ஆஸ் பர் நார்ம்ஸ், அக்கௌண்ட்டோட ஆஸ் பர் நார்ம்ஸ் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் கொடுத்து, மனு கொடுத்து, ரெக்வஸ்ட் கொடுத்து அதை மாற்ற வேண்டும். சரி, ஏன் சார் மாற்றணும், அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸில் இருக்க டிஎஸ்பியோட பெனிஃபிட்ஸ் வேறு, பென்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட DSP அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸோட தொகை வேறு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தொகை. இன்றைக்கி சர்வீஸ் DSP கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் PIA கிளைமுக்கு, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு 1 கோடி ரூபாய். ஆனால் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு முன்னாள் இராணுவ வீரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு PIA கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கிளைம். அது இன்னைக்கு டேட்டுக்கு 50 லட்ச ரூபாய், முதல்ல 30 லட்சம் இருந்துச்சு, இன்னைக்கு 50 லட்ச ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க. இது மாறுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற போது அது வேற அமௌண்ட், இது வேற அமௌண்ட். அப்படிங்கிற போது எப்படி ஒரே ப்ராடக்ட்லாம் ஒரே விஷயமா சேரும்?
அப்போ அந்த அக்கௌண்ட் வேற, இந்த அக்கௌண்ட் வேற. இது அதுவாலாம் மாறாது. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு முன்னாள் ராணுவ வீரரும் தங்களோட பேங்க்ல போய் மனு எழுதி கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்து தான் மாற்ற வேண்டும். மாற்றி வைத்து கொள்ளுங்கள். இல்லாட்டினா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கிளைம் பண்ண போகும்போது உங்களுக்கு அது கிளைம் ஆகாது. இது ஒரு பிரைமரி டாக்குமெண்ட், கிளைம் ஆகாது. ஒரு சின்ன விஷயத்தினால நீங்கள் பல லட்சம் ரூபாயை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். தப்பித்தவறி உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளைம் ப்ராசஸ் கிடைக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் எல்லாருமே டிஎஸ்பி பென்ஷன் கோல்டாக மாற்றி வச்சுக்கோங்க. சர்வீஸில் இருக்கவங்க பிரச்சனையே இல்லை, அவங்க சர்விங் தான் வச்சுருப்பாங்க. அதே அக்கௌண்ட்டை மாறினாலும் பேங்க்கில் போய் நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் கோடை போட்டு டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு சில முன்னாள் இராணுவ வீரர்களோட இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, சார் எனக்கும் இது லாகுவா, எனக்கும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, நான் இறந்தாலும் கிடைக்குமா, இந்த பிஐஏ கிளைம் கிடைக்குமா, நானும் டிஎஸ்பி பென்ஷன் கோல்டாக மாற்றணுமா சார் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி பென்ஷனர்னு கேட்குறாங்க. ஃபேமிலி பென்ஷனருக்கு இது கிடையாது. அவங்க பென்ஷன் தான் வாங்குறாங்க, ஹஸ்பண்டோட பென்ஷன் தான் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த டிஎஸ்பியோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. சரியா, நான் திரும்பவும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு சௌரியா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் கோட் கூட நான் போடுறேன் பாருங்கள். சௌரியா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டை டிஎஸ்பி சௌரியா அக்கௌண்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. வட்டி குறையும், அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி உங்களோட இந்த பிஐஏ அப்படின்னு சொல்ல பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் அது 50 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கக்கூடியது ஃபேமிலி பென்ஷனருக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணலை. இந்த டிஎஸ்பி பேக்கேஜு டிஃபென்ஸ் சேலரி வாங்கினவங்களுக்கு தான் கிடைக்கும். சரியா, ஃபேமிலி பென்ஷனர் ஒன்லி ஃபார் பென்ஷன் தான் வாங்குறாங்க. அவங்க ஒய்ஃப் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணலை அப்படிங்கிற போது அவங்களுக்கு இந்த பேக்கேஜுக்கான எந்தவித பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. சரியா சார், நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். இதுக்கு மேலே யாரும் தெளிவாக சொல்லுவாங்களான்னு தெரியல. இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஆல்ரெடி டிஎஸ்பி அக்கௌண்ட்டை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டாச்சு. எப்படி ஒரு ராணுவ வீரர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படின்னா டிஎஸ்பி அக்கௌண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி கிளியர் கட்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யாருமே பழைய வீடியோ போய் பார்க்க மாட்டேன்றாங்க. பழைய வீடியோஸ் நாங்கள் போட்டதுக்கான நோக்கமே நீங்கள் எங்கேயும் போய் தேடக்கூடாது. எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனலோட நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மற்ற பிராங்க் வீடியோ மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ஒரு பட்டாக்கடை ரிவ்யூ பண்ணுற வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட வெல்ஃபேர் சம்பந்தமாக நம்ம வீடியோஸ் போட்டு வைக்கிறதுக்கான நோக்கம் நம்மளோட முன்னாள் ராணுவ வீரர் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு உதவியாக இருக்கணும், யாருக்காவது ஒருத்தருக்காவது உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான். அதுக்காக தான் நம்ம கமெண்ட் செக்ஷனும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் நம்ம அதுக்கு தான் வாட்ஸ்அப் குரூப், அரட்டை ஆப் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.